SmileyTrips.com இந்தியாவின் நம்பர் 1 ஆன்லைன் டூர் ஆபரேட்டர். உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணும்னாலும் டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள், குரூப் மற்றும் ஹனிமூன் பேக்கேஜும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பிரத்யேக 24 மணி நேரம் தமிழ் கால் சென்டர் இருக்கு. உலக அளவில் மற்றும் இந்திய அளவில் இவங்க பிரான்சைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா சுலபமாக சுய தொழில் தொடங்கிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிரான்சைஸ் எடுத்து உடனே உங்கள் சுய தொழிலை தொடங்கிடுங்க. வெல்கம் டு TamilTalkies.net. இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் ஃபகத் சாம்ஜி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கிசி கா பாய் கிசி கி ஜான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீரம் படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு வட்டாரத்தில் அங்கே நடக்கிற அடிதடி, அங்கே இருக்கிற மார்க்கெட் கான்ட்ராக்டு எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோலில் வச்சுருப்பார். ஒரு நல்ல சண்டியர்னு வச்சுங்களேன். அவருக்கு ஒரு 4 தம்பிங்க இருப்பாங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகிருக்காது. ஆனால் இந்த 4 தம்பிங்களும் 4 பொண்ணுங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 4 பேருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும். அண்ணனுக்கு கல்யாணத்தில் நாட்டம் இல்லை. ஆனால் இவங்க எல்லோரும் என்ன செஞ்சு திட்டம் போடுவாங்கன்னா, அண்ணனுக்கு ஒரு பொண்ணை கோர்த்து விட்டு லவ் பண்ண வச்சு அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ண வச்சிடணும், அப்போ தான் நமக்கு ரூட்டு கிளியர் ஆகும்ன்ட்டு ஹீரோயினை பிடிச்சி அண்ணன் கூட கோர்த்து விட்டுருவாங்க. ஆனால் ஹீரோயின்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஹீரோயின் குடும்பம் நான் வைலன்ஸை நம்பக்கூடிய ஒரு குடும்பம். அவங்களுக்கு இந்த அடிதடினாலே ஆகாது. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தம்பிங்க, அண்ணனுக்கும் அடிதடின்னு ஆகாது, அண்ணன் அடிதடிக்கெலாம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே உண்மை நிலைமை வேறு. இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இந்த குடும்பத்தையே தன்னுடைய குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக திட்டம் போட்டு ஊருக்கு கூட்டு போகலான்னு இருக்கும்போது, அங்கே ஒரு பெரிய கும்பல் ஹீரோ கூட பெரிய ஒரு சண்டை கட்டிடும். அந்த சண்டையில் வெட்டி வீச ஆரம்பிச்சிருவார் ஹீரோ. ஹீரோவுடைய இந்த மூர்க்கமான இந்த சண்டையை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ரவுடியா, இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரியும். அந்த வெட்ட வந்த கும்பல் ஹீரோவை வெட்ட வரல, ஹீரோயினை கொள்ள தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். இப்போ ஹீரோயின் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அந்த குடும்பத்தை காப்பாற்ற போவார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. வீரம் படமே ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக மோசம் இல்லாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நல்ல ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். நல்லா எமோஷ்னலாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. இந்த படத்தையும் எமோஷ்னலாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்துலேருந்தே எமோஷனில் பொழிஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு சீன் சொல்கிறேன் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த படத்தில் ஹீரோவுக்கு 3 தம்பி. இந்த 3 தம்பியும் 3 பொண்ணுங்களை லவ் பண்ணுவாங்க. இப்போது அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் தான் நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது தான் நிலமை. ஆனால் அங்கே ஒரு தம்பி ராமையா மாதிரி ஒரு பெருசு இருப்பார். அந்த பெருசுக்கிட்ட இவங்க பேசும்போது, அண்ணன் கல்யாணம் பண்ண பண்ணாட்டின்னா அவர் தியாகியாகவே இருந்துட்டு போட்டோம், நாங்கள் கல்யாணம் முடிக்கணும்ல, அவர் கல்யாணம் பண்ணாட்டின்னா அவர் வேணால் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு என்ன வந்துச்சின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு பெருசு டென்ஷன் ஆகிடும். டேய், யாரை பார்த்து என்னடா பேச்சு பேசிட்டீங்க, உன்னை யார் தெரியுமாடா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களெல்லாம் அனாத ஆசிரமத்துலேருந்து தூக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காண்டா ஒன்றுன்னு சொல்லி போட்டு நெஞ்சை கசக்கி விட்டாங்க படத்தில். இதெல்லாம் படம் ஆரம்பித்து 20 நிமிஷத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குறை படத்தை எப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு பார்த்துட்டு போட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க. படம் முழுக்க படு செயற்கையாக எடுத்து வச்சுருக்கானுங்க. படத்தில் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்னு மருந்து கூட இல்லை. அப்படி 1-2 ஷாட் இருந்தால் கூட அந்த ஷாட்டில் ஹீரோலாம் இருக்க மாட்டார். ஒன்று போய் எங்கேயோ எடுத்துகிட்டு கொண்டாந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒரே ஒரு பாட்டு மட்டும் மலை மேலே போய் ஆடிட்டு வந்திருக்கானுங்க. படம் முழுக்க செட்டை போட்டு உயிரை எடுத்து விட்டானுங்க. அதுவும் இந்த இடவேளை ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மெட்ரோ ரயிலில் ஒரு ஃபைட்டு, டெல்லி மெட்ரோ ரயில் போக்குவரத்தே தம்பிக்க வச்சுக்கிட்டாங்க. அப்படி அந்த ரயிலே போட்டு உடச்சி விட்டாங்க போட்டு. அந்த ரயிலு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் செட்டு தான். அப்புறம் இந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் டான்ஸுன்னு நம்ம பார்த்துருப்போம்ல, இது க்ரௌடு டான்ஸு. ஒரு ஃப்ரேமு வச்சு 1000 பேர் இருக்கான் ஃப்ரேமுக்குள்ளே, கூட்டத்துக்குள்ளே நடுவில் நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்க சகிக்காமல் இருக்குது. பாட்டு கேட்க கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தால் கூட விஷுவலாக பார்க்கவே முடியல. படத்தில் வில்லன் ஜெகபதி பாபு, அவருக்கு மேலே ஒரு வில்லன் வருவான். அதுக்கு ஜெகபதி பாபு தேவையில்லான்னு இருக்கிறோம்னா அப்போ அந்த படம் எந்த லட்சணத்தில் இருந்திருக்குன்னு பாருங்கள். படத்தில் ஹீரோடைய இன்ட்ரொடக்ஷன் சீன்லாம் பார்த்தா படுக்கன்றாவே இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு மேலேருந்து குதிப்பார், லேண்ட் ஆவார். அவர் ஹீரோவா சூப்பர் ஹீரோவான்றதே குழப்பம் வந்துடும் நமக்கு. இந்த அயன்மேன், கேப்டன் அமெரிக்காலாம் லேண்ட் ஆவாங்களே, அதுக்கு பேரே சூப்பர் ஹீரோ லேண்டிங். அந்த மாதிரி லேண்ட் ஆவார். சரி, அயன்மேன் மாதிரி கேப்டன் அமெரிக்கா மாதிரி பண்ணுவார்னு பார்த்தா ஹல்க் மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஜீப்பெல்லாம் தூக்கி வைக்கிறாரு. இது வீரம் ரீமேக்கா, வீரம் ஸ்பூஃபானே தெரியல. இதுக்கு முந்தைய அவர் நடித்த இந்த ராதே என்ற ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அதில் சல்மான் கான் 2 கையிலையும் சாம்பார் வேலையை தூக்கிட்டு வர மாதிரியே நடந்து வர்றாரு
அப்படின்னு சொன்னதுன்னு சொல்லிவிட்டோம். அந்த சல்மான் கான் கன்னிங்கெல்லாம் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. இந்தியிலலாம் ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் நடந்து வர்றாரு. ஹீரோயினே நக்கல் அடிக்குது, அவர் நடக்கிற மாதிரி நடந்து காட்டுது. அந்த ஹீரோயின் என்ன பாடுபடுத்த போகிறாங்களே தெரியல. சல்மான் கான் கடைசியாக நடித்து எல்லாராலையும் பார்க்க முடிஞ்ச ஒரு படம்னா அது பஜ்ரங்கி பாய்ஜான் தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் பாய்ஜானும் வந்துடுறாரு, ரம்ஜானும் வந்துடுது. இந்த ரம்ஜான் வர்றதை தடுக்க முடியாது, பாய்ஜான் வர்றதை எப்படியாவது தடுக்க பார்க்கணும்.